பேராசிரியர் ஜிஎல் பீரிஸுடன் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரேம்நாத் சி தொலவத்த, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கலாநிதி சுரேன் ராகவன், முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி ஆகியோரும் இந்த கடிதத்தை கையளிப்பதற்காக சென்றிருந்தனர். இதனை கோரவில்லை என்று நாங்கள் ஐக்கிய நாடுகள் பிரதானியிடம் கூறினோம். சட்டத்தரணிகள் சமூகம் இதற்கு முற்றிலும் எதிரானது, சிவில் சமூகம் எதிரானது. இப்போது நீதிபதிகள், நீதவான்கள், மாவட்ட நீதிபதிகளை பிரதித்துவப்படுத்தும் அமைப்புகள் இதற்கு தமது கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. அப்படியென்றால் யாருடைய தேவைக்காக இது செய்யப்படுகின்றது? இதுதான் முன்னுரிமையா? மற்றது இந்த ஒட்டுமொத்த செயல்முறையிலும் எவ்விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லை. என்ன செய்ய போகின்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இதுவரையில் அரசாங்க தரப்பிலிருந்து திட்டவட்டமான அறிக்கை எதுவும் இல்லை. இதுதான் திருத்தம். அந்த திருத்தத்தை முன்வைப்பதற்கான காரணங்கள் இவைதான் என்றும் எதுவும் கூறப்படவில்லை. இவ்வாறானதொரு முயற்சியை இங்கிலாந்து மேற்கொண்டது. ஐக்கிய ராச்சியத்தில் 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்த இறுதி முடிவுக்கு வருவதற்கு 1.5 வருடங்கள் எடுத்தன. பொதுமக்கள், சட்டத்தரணிகள், சமூக பிரித்தானிய பல்கலைக்கழகங்களிடமிருந்து கருத்துக்களை தெரிவிக்குமாறு கோரப்பட்டது. இங்கிலாந்தில் 1200 பதில்கள் கிடைத்தன. அவை அனைத்தையும் மிக ஆழமாக ஆராய்ந்த பின்னரே இறுதி தீர்மானம் எட்டப்பட்டது. எமது நாட்டில் அவ்வாறு எதுவும் இல்லை. இது குறித்த எந்த ஒரு கலந்துரையாடலும் சமூகத்தில் இல்லை. அரசாங்கத்தின் நோக்கம் என்ன? எவ்வாறான திருத்தம் என்பது எவ்வகையிலும் தெளிவாக இல்லை. இதனை இந்த வழியில் செய்ய முடியாது. வெளிப்படைத்தன்மை அவசியமாகும். அன்று மக்கள் சார்பு கூட்டு எதிர்க்கட்சியாக இன்று இவ்வாறு கருத்துக்களை வெளியிடும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் கடந்த 2013 ஆண்டு ஜனவரி மாதம் அப்போதைய பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க பாராளுமன்ற பிரேரணை மூலம் பதவியிலிருந்து நீக்கப்படும் போது நாட்டின் வெளிவிவகார அமைச்சராக இருந்தார். 2012 நவம்பர் மாதம் அப்போதைய ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 117 பேரின் கையெழுத்துடன் பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட்டு 3 மாதங்கள் நிறைவடைவதற்கு முன்பாகவே பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பிரதம நீதியரசரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு முன்னால் கூடி பாட்சோறு சாப்பிட்டு வெற்றி முழக்கங்களை எழுப்பிய அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட 2013 ஜனவரி 10 பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் பாராளுமன்றத்தில் ஆற்றிய நீண்ட உரையின் ஒரு பகுதியே இது. உண்மையில் எந்தவொரு சட்டமும் நித்தியமாக நிலைத்திருக்கும் வகையில் எழுதப்படவில்லை. சமூக முன்னுரிமைகள் மாறும் போதும் நடைமுறை அனுபவங்களின் அடிப்படையிலும் சட்டங்களை திருத்தி மேம்படுத்த வேண்டும் என்பதை நாம் உணரும் போதும் அந்த பணியை சட்டவாக்க சபையே பொறுப்பேற்க வேண்டும். சட்டத்தை புதிதாக எழுதுவது நீதிமன்றத்தின் பணி அல்ல. பின்னர் உயர்நீதிமன்ற நீதியரசராக பதவியேற்ற எனது மதிப்புக்குரிய ஆசிரியரான கலாநிதி ARP அமரசிங்க நீதித்துறை நடத்தை, நெறிமுறைகள் மற்றும் பொறுப்புகள் என்ற நூலை எழுதினார். நீதியரசர் அமரசிங்க தனது புத்தகத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நான் அந்த ஒரு வாக்கியத்தை மேற்கோள் காட்டுகின்றேன். சட்டமியற்றலின் காரணமாகவே அநீதி இழைக்கப்பட்டு அது திருத்தப்பட வேண்டுமெனின் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஜனநாயக செயல்முறையே பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே சட்டங்களை இயற்றும் பணியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகளை கொண்ட பாராளுமன்றமே பொறுப்பேற்க வேண்டும். நீதிமன்றம் எவ்வளவுதான் உன்னதமாக இருந்தாலும் அது சட்டமியற்றும் பணியை பொறுப்பேற்க முடியும் என்று பரிந்துரைப்பது அல்லது சுட்டிக்காட்டுவது அரசியலமைப்பு ரீதியான தவறான கோட்பாடாகும், தேச துரோக செயலாகும். மக்களின் அவதானத்துக்கு இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் பிரேரணைக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டார். ஒரு நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் தூண்களில் நீதிமன்றம் மிக முக்கியமானதொரு பங்கினை ஆற்றுகின்றது. இன்றைய நிலையில் தற்போதைய அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு பல்வேறு வழிகளில் அழுத்தங்களை பிரயோகித்து வருகின்றது. ஒருபுறம் உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65 67 ஆகவும், மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 63 65 அதிகரிப்பதன் ஊடாக உண்மையிலேயே எமது நாட்டின் கௌரவத்திற்குரிய உயர்நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் சுதந்திரத்திற்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகித்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சியை நாம் நிராகரிக்கின்றோம். அது மட்டுமன்றி குறிப்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் நியமிக்கப்பட வேண்டிய நீதிபதிகளை நியமிக்காமல் அவற்றை வெற்றிடமாக வைத்திருப்பதன் ஊடாகவும் நீதிமன்றத்திற்கு பாரியதொரு அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது. එතනිනුත් අධිකරණයට බරපතල බලපෑමක් එල්ල කරනවා. எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறான கருத்துக்களை கூறும்போது மதுபான அனுமதி பத்திரம் பெற்றுத் தருவதாக கூறி 2 கோடி ரூபாவிற்கும் அதிக பணத்தை மோசடி செய்த குற்றச்சாட்டில் அவருடைய கட்சியின் ஹங்குரங்கெத் அமைப்பாளர் ஜெயலத் திசாநாயக்கவை போலீசார் கைது செய்துள்ளனர்.
ஜெயலலிதா திசாநாயக்க இந்த கொடுக்கல் வாங்கலை கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு அண்மித்ததாக 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மேற்கொண்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் SP திசாநாயக்கவின் சகோதரர் ஜெயலலிதா திசாநாயக்க நுகேகொட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் தலா 10 மில்லியன் ரூபாய் சரீர பிணைகள் இரண்டிலும் 50 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் விடுவிக்கப்பட்டதுடன் குறித்த பணத்தை மீண்டும் செலுத்துவதாக வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையிலேயே அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த தொகையின் முதலாம் தவணையாக 10 லட்சம் ரூபாய் பணம் எதிர்வரும் 22ஆம் தேதி முறைப்பாட்டாளருக்கு செலுத்த வேண்டும். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையினை நீடிக்கும் யோசனை என்ன? அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச இது தொடர்பில் இன்று இவ்வாறு தெளிவூட்டியுள்ளார். இதனையே நாம் ஆரம்பத்தில் இருந்து கூறி வருகின்றோம். இது ஒட்டுமொத்த பொதுச் சேவைக்குள்ளும் காணப்படும் ஒரு பொதுவான கருத்தாடலாகும். விசேடமாக அனுபவம் வாய்ந்த உயர்மட்ட துறையினர் மத்தியில் இந்த கருத்தாடல் நிலவுகின்றது. இதில் பல காரணங்கள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. முதலாவது 2022 தொடக்கம் 2024 காலப்பகுதியில் ஏற்பட்ட கோவிட் நெருக்கடி. இரண்டாவது பொருளாதார நெருக்கடியினால் அதிகளவான தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். மறுபுறம் பட்டதாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பாடங்கள் வெவ்வேறு துறைகளுக்காக நாம் விண்ணப்ப கோரும் போது தகுதியானவர்களின் எண்ணிக்கையை விட அதிகமானோர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். எனவே இதுவும் ஒரு பக்கத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது. மற்றும் ஒரு பக்கத்தில் முன்னதாக நமக்கு 55 அல்லது 60 வயதில் ஓய்வு பெறுவதே சாதாரண நடைமுறையாக இருந்தது. ஆனால் தற்போது பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் நமது ஆயுட்காலம் 70 வயது வரை அதிகரித்துள்ளது. எனவே 60 வயதில் ஓய்வு பெறுவதற்கு பதிலாக இன்னும் சில வருடங்கள் பணியாற்றுவதற்கான திறன் பலருக்கு உள்ளது. சில நேரங்களில் பொதுச் சேவையிலிருந்து ஓய்வு பெற்று சென்று தனியார் துறையில் மேலும் 10 தொடக்கம் 12 வருடங்கள் பணியாற்றுகின்றனர். இந்த அனைத்து காரணங்களால் பல்வேறு தொழில் வல்லுநர்களுக்கு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். எனவே கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் அரசாங்கம் இது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்றங்களின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது தொடர்பில் நாம் நேற்று முன்தினம் அமைச்சரவையில் கலந்துரையாடினோம். நீதி அமைச்சிலிருந்து கிடைக்க வரும் விளக்கங்களுக்கு அமைய எதிர்காலத்தில் தொடர்பில் தீர்மானம் ஒன்று முன்னெடுக்கப்படும்.